அதனால் நம்மளை நியாய உணர்வுள்ள சமுதாயமாக படைச்சிருக்கான். உணர்ச்சிக்கு வசப்பட வேண்டாம், உணர்வுள்ள வாழ்றதுக்காக படைச்சிருக்கான். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகும். அது உங்களுக்கோ அல்லது பெற்றோருக்கோ அல்லது நெருங்கியவர்களுக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாவுக்கே சாட்சிக்குரியவர்களாக இருங்கள். அவர்கள் செல்வந்தராக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும், ஏனெனில் அல்லாஹ் விரோதையும் காப்பதற்கு தகுதியுடையவன். எனவே நியாயத்தை நிலைநிறுத்துவதில் மனைவி சொல்லி பின்பற்றி விடாதீர்கள். ஏனும் நீங்கள் மாற்றிக் கூறினாலும் அல்லது புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதெல்லாம் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். எனக்கு பிடிச்சவங்க கோவப்படுறாங்க, அவங்க கோவப்படனா சரியாக சொல்லாதீங்க. அவங்க செல்வந்தராக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப பிடிச்சவங்க அவங்க கோவப்படுறப்ப நீ ஏன் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. அல்லது பெற்றவங்க கோவப்படுறாங்க, பெற்றவங்க கோவப்படாதான் செய்வாங்க, வயசாகி போச்சு, நீ பொறுமையாக போகணும், நீ பொறுமையாக போகணுங்கிறது சரிதான். ஆனால் அவங்க கோவப்பட நியாயப்படுத்தக்கூடாது. அவங்க கோவப்படும் தப்பு தான், அவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க, அவங்கள்ட்டையும் தெளிவுபடுத்துங்க, ஆனால் அதை நியாயப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி குழந்தைங்க கோவப்பட்டாலும் சரி, அந்த கோவகுணம் வேணாமேன்னு கேட்கணும். அதை பல பேர்ட்ட நம்ம சொல்லிட்டு இருப்போம். இந்த வார்த்தை பேசிச்சு, அது பெருமையாகவும் சொல்லுவோம். குழந்தை ஒரு வார்த்தை பேசிடுச்சுன்னு சொன்னால் தப்பான பேச்சாக இருக்குது, அந்த பேச்சு வேண்டாமே பாம்புன்னு கேட்குறது பதிலாக அந்த குழந்தைகளை பேச விட்டு, ஆட விட்டு, பாட விட்டு, ஓட விட்டு, வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் அது கஷ்டப்படும் போது இறைவாரியான்னு கூப்பிட்டுருக்கோம். நீங்கள் நல்லது விரும்பணுமா வேணாமா, விளையாட்டுக்காக உங்களை படைக்கணும்னு சொல்லதுக்கப்புறம் விளையாட விட்டு, நம்மளே விளையாட்டை தூண்டுதையும் விட்டு, அந்த குழந்தை பிறந்த உடனேயே பொருளைன்னு ஆசை காமிக்கிறோம். நம்ம இருந்து போகும்போதே பணத்தை கொண்டு போய் மூடிக்க கையை திறந்து வச்சு விட்ருமே, அங்கேயே ஆரம்பிச்சிச்சு எல்லா கேடுகளும். ஒரு குழந்தைய பார்க்கும்போது, குழந்தை பிறந்த செய்தி வரும்போது அந்த குழந்தைய இறைவன்ட்ட ஒப்படுத்தி பழகணும். அது ஞானமுள்ள குழந்தையாக இருக்கணும், உனக்கு பொருத்தமான குழந்தையாக இருக்கணும், நீ எந்த அமைப்பு அந்த மாதிரி வாழக்கூடிய குழந்தையாக இருக்கணும். அவன்கிட்ட ஒப்படைக்கிறது பதிலாக பணத்தை கொண்டு போய் கொடுத்து அது வியாபாரம் அங்கேயே ஆரம்பிச்சிது. என் குழந்தைக்கு இவ்வளோ வச்சு கொடுத்தேன், அவங்க குழந்தைக்கு அவ்வளோ வச்சு கொடுத்தேன், திருப்பி எனக்கு வந்துடும். நம்ம வாழ்க்கையே வியாபாரமாக தான் இருக்குது எல்லா வகையிலையும். திருப்பி செய்யக்கூடிய மொழிகள் எல்லாமே கணக்கு வழக்கு பார்த்தா ஃபங்க்ஷன் வைக்கிற காரணமே அதுதான். எந்த விதமான அது வட்டி இல்லாத அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். நம்ம பணத்தை கொண்டு தான் எல்லாமே. ரொம்ப கஷ்டமாக ஒரு ஃபங்க்ஷன் மொட்டை அடிச்சிட வேண்டியது, காது குத்திட வேண்டியது, வாங்க எல்லாரும் அப்படின்னு. நம்மளும் போய் திருப்பி கொடுத்த திருப்பி வரும் தான் வச்சுட்டு இருக்கிறோம். நல்ல எண்ணம் கிடையாது, பொருளுக்காக தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். வீணான சடங்குகள், சம்பிரதாயங்கள். அதனால் நம்ம அவங்கள குறை சொல்ல வேணாம், நம்ம எப்படி நடந்துக்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடாது. அவங்க அதை குறை சொல்லவும் வேணாம், நம்மளும் அப்படி இருந்தவங்க தான். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது அதை பொறுத்து சரிச்சு மன்னிச்சு போடுங்க, உங்கள் பாவத்துக்கு பரிகாரமாக. அதை குற்றம் குறையாக பார்க்க வேண்டாம். இதை விட்டு அவங்களுக்காக பாவம் பண்ணி கேட்கலாம், இல்லை அவங்க பாவத்தையும் மன்னிச்சு அவங்களை தெளிவுபடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து மீண்டுறணும். அதில் தீமை நுழையக்கூடாது. ஒரு தீமைக்கு சிபாரிசே தீமை தான்.